தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்தே தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் அதிரடியான திட்டங்களை அறிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழக பெண்கள் அனைத்து பேருந்துகளிலும் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற வெற்றி பயணம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, எப்போது இந்த திட்டம் தொடங்க போகுது அப்படிங்கிற முக்கியமான செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு தகவலுமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நடந்து முடிஞ்ச தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றதுக்கு தமிழகத்தினுடைய பெண் வாக்காளர்களுடைய வாக்குகளே காரணம். இதற்கு தமிழக வெற்றி கழகம் மகளிர் தினத்தன்று ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா வெற்றி பயணம் திட்டம். தமிழகத்தினுடைய தற்போதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற விடியல் பயணம் திட்டம் உள்ளது. இதை தமிழக முதல்வராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதும் வெற்றி பயணம் திட்டமாக மாற்றி அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருந்தாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமான ஒரு புதிய அறிவிப்பை தான் தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. தற்பொழுது சேலத்தில் அவர்கள் அளித்த பேட்டியில் இந்த திட்டம் சம்பந்தமான தொடக்க பணிகள் தொடங்கிவிட்டது. இந்த திட்டத்தை தொடங்குவதில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதிகமான ஆர்வமாக உள்ளார். கூடவே இந்த திட்டம் தொடங்குவதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் உள்ளது, எந்தெந்த பேருந்துகளில் இலவச பயணம் அளிக்கலாம் மற்றும் இந்த திட்டம் மூலமாக எத்தனை மகளிர்கள் பயன்படுவார்கள் என்ற கேள்விகளுக்கான கணக்கெடுக்கும் பணி தற்பொழுது தொடங்கியுள்ளது என்றும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழக முதல்வர் அவர்கள் அதிகமான ஆர்வமாக உள்ளார் என்றும் தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபர் அவர்கள் அறிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள விடியல் பயணம் திட்டத்தில் பெண்களுக்கு பேருந்தில் மரியாதை குறைவு ஏற்படுகிறது என்ற குற்றச்சாட்டை களைவதற்காக பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களிடம் எந்த காரணத்தை கொண்டும் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது என்று கண்டிப்புடன் கூறியுள்ளார். இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் தமிழகத்தின் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம் என்ற வெற்றி பயணம் திட்டம் தமிழக முதலமைச்சர் விரைவில் துவங்கி வைப்பார் என்ற செய்தி வெளிவந்துள்ளது. இது தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். ஏனெனில் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த வெற்றி பயணம் திட்டம் மூலமாக பொருளாதார சூழ்நிலை உயரும் மற்றும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. இதே போன்று பயனுள்ள தகவலை தொடர்ந்து பார்ப்பதற்கு ஆப்ரலா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.